வானொன்ற கடல்ல மிதந்துட்டு இருந்த சந்திரனோட ஒளியால இந்த பூலோகமே அழகா இருந்துச்சு. அதுலயும் வடபெண்ணை நதி பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருந்துச்சு. முதல் நாள் ராத்திரியில பார்த்துருந்தோம்னா அந்த நதியோட அழகை ரசிக்கிறதுக்கு நமக்கு கண்கள் பத்தாம போயிருக்கும். ஆனா இன்னைக்கு ராத்திரி அந்த நதியில ஒரே ஆரவாரமா இருந்துச்சு. கணக்கே இல்லாத யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் வண்டிகளும் அந்த நதியை கடந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த கரையில கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காலாட்படை வீரர்கள் இருந்தாங்க. அவங்க கையில வச்சிருந்த ஆயிரக்கணக்கான ரிஷப கொடிகள் காத்துல பறந்து படபடன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த கரையில கொஞ்ச தூரம் தள்ளி ஒரே ஒரு கூடாரம் மட்டும் இருந்துச்சு. கூடாரத்துக்கு பக்கத்துல புல் தரையில விரிச்சிருந்த ரத்தின கம்பளத்தின் மேல 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கூப்பிட்டா கேட்கக்கூடிய தூரத்துல 10-12 வீரர்கள் கையில வேல்கள் வச்சு இடையில வாள்கள் சொருகியும் காவல் காத்துட்டு இருந்தாங்க. அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்த 4 பேர் யாருன்னா, மாமல்ல சக்கரவர்த்தி, சேனாதிபதி பரஞ்சோதி, வேங்கி அரசன் ஆதித்தவர்மன், ஒற்றர் தலைவன் சத்ருகனன் தான். வேங்கி அரசன் ஆதித்தவர்மன் மாமல்லரோட தாயாதி சகோதரன். அதாவது மாமல்லரோட தாத்தா சிம்ம விஷ்ணு மகாராஜாவோட அண்ணனோ இல்ல தம்பியோ அந்த வம்சத்துல வந்தவன். இந்த வம்சத்தினர் வேங்கி சாம்ராஜ்யத்துக்கு வடக்கு பகுதியில கோதாவரிக்கும் அந்த பக்கம் இருக்க இடத்த சிற்றரசர்களா ஆண்டுட்டு வந்தாங்க. சளுக்க சக்கரவர்த்தி காஞ்சி மீது படையெடுத்து வந்தப்போ உதவிக்கு வர முடியாம புலிகேசியோட தம்பி விஷ்ணுவர்தனன் வழிமறிச்சிட்டான். விஷ்ணுவர்தனன் வேங்கிய கைப்பற்றி சிம்மாசனம் ஏறினதும், ஆனா புலிகேசி தென்னாட்டுல இருந்து வாதாபிக்கு வர்றதுக்குள்ள விஷ்ணுவர்தன் செத்துட்டானோ நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த மாதிரி விஷ்ணுவர்தனனை தோக்கடிச்சு யமலோகத்துக்கு அனுப்பினவன் தான் ஆதித்தவர்மன். ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் புலிகேசியோட பெரிய படை வேங்கிய கைப்பற்ற போனப்போ ஆதித்தவர்மன் அவன் கிட்ட மிச்சமிருந்த வேங்கி படையோட தெற்கு பக்கம் பின்வாங்கி வந்து மறுபடியும் தாக்குறதுக்காக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தான். மாமல்லர் பெரிய சைன்யத்தோட வாதாபி மேல படையெடுக்க போற விஷயம் தெரிஞ்சதும் அவனும் மாமல்லர் கூட வந்து சேர்ந்துகிட்டான். சேனாதிபதி பரஞ்சோதி 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே வடபெண்ணையோட அந்த கரையில புலிகேசியோட சைன்யத்தை பார்த்து பிரமிச்சது பத்தியும், மகேந்திர பல்லவர் மாறுவேஷம் போட்டுட்டு பரஞ்சோதியை பின்தொடர்ந்து வந்து அவரை விடுதலை செஞ்சது பத்தியும் சொல்லிட்டு இருந்தாரு. 3 பேரும் அதை அதிசயமா கேட்டுட்டு இருந்தாலும் ஆதித்தவர்மன் ரொம்ப அதிசயமா கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. சே, மகேந்திர பல்லவரை நேர்ல பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிருச்சேன்னு சொன்னான். அப்போ மாமல்லர், இலங்கை இளவரசர் கூட அடிக்கடி இப்படிதான் சொல்லுவாரு. என் அப்பான்றதுக்காக பெருமையா சொல்லல, ஆனா அவரை பாக்குறதே ஒரு பாக்கியம்தான். அவர் கூட நெருங்கி பழகிறதுக்கே பல ஜென்மங்கள்ல புண்ணியம் செஞ்சிருக்கணும். 3 வருஷமா என்னை கூட்டிட்டு தென்னாடு முழுக்க யாத்திரை போனாரு. அப்போ இந்த மாதிரி நானும் அவரும் வெட்ட வெளியில உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். அவர் எங்கேயாவது கிளம்புனா பரிவாதினி வீணையும் கூட எடுத்துட்டு வருவாரு. அவர் வீணை வாசிக்கிறப்போ இந்த உலகமே அமைதியாகி அதை கேட்கிற மாதிரி இருக்கும். அண்ணா நிறுத்துங்க, நீங்க இப்படி பேசுறத கேட்டா என் மனசு மாறிடும் போல இருக்கு. யுத்தமெல்லாம் எதுக்கு, பேசாம வீணை கத்துக்கிட்டு வாழ்க்கைய சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு தோணிடும்னு ஆதித்தவர்மன் சொன்னான். அதை கேட்டு மாமல்லர் சிரிச்சிட்டு, மகேந்திர பல்லவர் கூட ஒரு காலத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. உலகத்துல மன்னர் குலத்துல பிறந்தவங்களுக்கு மண்ணாசை இல்லாம போயிட்டா இந்த பூமியே சொர்க்கமாயிரும்னு சொல்வாரு. வேல் வாழ்னு எதுவுமே செய்யக்கூடாது. கொள்ளர் உலையில பூமியை உழுறதுக்கு ஏர்களும் சிற்பிகளுக்கு தேவையான சுற்றுலிகளும் தான் செய்யணும்னு சொல்வாரு. ஆனா எப்போ சளுக்கர் படையெடுத்து வரது தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே அவர் மனசு அடியோட மாறிடுச்சு. 1000 சிற்பிகளை விட மதையானை மேல வேலெறிஞ்ச இளைஞன் அவரோட மனசை ரொம்ப கவர்ந்துட்டான்னு சொல்லி மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து சிரிச்சாரு. நம்ம சேனாதிபதி காஞ்சிக்கு வந்த அன்னைக்கு நடந்தது தானே சொல்றீங்க, அதை பத்தி நானே அவர்கிட்ட விவரமா கேட்கணும்னு இருந்தேன்னு ஆதித்தவர்மன் சொன்னான். என் அப்பாவை சேனாதிபதி கவர்ந்தது மாதிரி வேற யாருமே கவர்ந்தது இல்ல. சில சமயம் எனக்கு அவர் மேல பொறாமை கூட வந்திருக்கு. மகேந்திர பல்லவர் எனக்கு முடிசூட்டாம அவருக்கே முடிசூட்டிடுவாருன்னு கூட சந்தேகப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். இன்னைக்கு கூட சேனாதிபதி ஓகே சொன்னான்னு மாமல்லர் சொல்லிட்டு இருக்கிறப்பவே பரஞ்சோதி குறுக்க பேசினாரு. பிரபு, இப்படிலாம் பேச வேண்டாம். சாம்ராஜ்யம், சிம்மாசனம் இதெல்லாம் எனக்கு எதுக்கு? பட்டிக்காட்டுல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவேனா. என் அம்மா கிட்ட படிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு காஞ்சிக்கு வந்தேன். 12 வருஷத்துக்கு மேலாகியும் அதை நான் இன்னும் நிறைவேற்றல. இந்த யுத்தம் முடிஞ்சதும் என் அம்மாக்கு நான் கொடுத்த வாக்க நிறைவேற்ற போறேன். சிம்மாசனத்தை யாருக்காவது கொடுத்துதான் ஆகணும்னு இருந்தா இலங்கையில இருந்து ஒருத்தர் வந்து காத்துட்டு இருக்காரே அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாரு.
மாமல்லர் உடனே ஆதித்தவர்மனையும் சத்ருகனையும் பார்த்து கண்ணால ஏதோ சைகை செஞ்சதும் அவங்களும் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சாங்க. மாமல்லர் மானவர்மன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான்ற விஷயம் சேனாதிபதி மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இது மாமல்லருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. வாதாபி யுத்தத்துக்கு மானவர்மன் வர வேணாம்னு சொன்னதுக்கு முக்கிய காரணமே இதுதான். அதனால மாமல்லர் மற்ற 2 பேரையும் பார்த்து, பாத்தீங்களா நான் சொன்னது சரியா போச்சுன்னு சொல்ற மாதிரி சைகை பண்ணிட்டு தலை குனிஞ்சு இருந்த பரஞ்சோதியை பார்த்து, ரொம்ப நல்லா இருக்கு, போயும் அந்த முட்டாள் கிட்டையா பல்லவ ராஜ்யத்தை கொடுக்க சொன்னீங்க? அவனை நான் போர்க்களத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தோம், அவன் கிளம்பி வரான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அவன் மேல வர கோபத்துக்கு அளவே இல்லை. இலங்கைக்கே திருப்பி அனுப்பிடலாமான்னு தோணுது. சேனாதிபதி, இதுல உங்க யோசனை என்னன்னு கேட்டாரு. சேனாதிபதி கொஞ்சம் யோசிச்சுட்டு, போர்க்களத்துக்கு வரணும்னு ஆசை இருக்கிறவரை எதுக்கு தடுக்கணும்? மானவன்மன் வந்தா நல்லதுதான். நம்ம யானை படைக்கு அவர் தலைமை தாங்கினா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொன்னாரு. எனக்கு என்னமோ சுத்தமா பிடிக்கல. மானவர்மன் நம்மளோட உதவியை கேட்டு அடைக்கலம் புகுந்தவன். இப்போ அவனோட உதவினால நம்ம ஜெயிச்சோம்னு எதுக்காக வரணும்னு மாமல்லர் சொன்னாரு. சக்கரவர்த்தி, நீங்க அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. உங்களை மாதிரி போர் திறமை வேற யார்கிட்ட இருக்கு? சேனாதிபதியையும் ஆதித்தவர்மனும் இல்லைன்னா கூட நீங்க வாதாபிய அழிச்சிட்டு வருவீங்க. இந்த படையெடுப்புல கலந்துக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. மானவன்மன் இதுல கலந்துக்கிட்டா அவரால நீங்க வெற்றி அடைஞ்சிங்கன்னு ஒரு நாளும் வராது. இதுல கலந்துக்கிட்டனால அவருக்கு தான் கௌரவம் வரும்னு சத்ருகனன் சொன்னான். சத்ருகனன் சொன்னதை சேனாதிபதி ஆதித்தவர்மன் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யானை படைக்கு அவர் தான் நல்ல பயிற்சி கொடுத்திருக்காரு. அவரை போருக்கு வரவேணாம்னு சொல்றது நியாயம் இல்லைன்னு சேனாதிபதி சொன்னாரு. யானை படைக்கு ஏதோ புதுசா பயிற்சி கொடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இலங்கை இளவரசர் அப்படி என்ன பயிற்சி கொடுத்தாருன்னு ஆதித்தவர்மன் கேட்டான். முன்னெல்லாம் கோட்டை வாசல் கதவுகளை உடைக்க யானைகளை கதவுல முட்டை விடுறது வழக்கம். காஞ்சி கோட்டை முற்றுகையப்போ மகேந்திர பல்லவரோட யோசனைனால கோட்டை கதவுகள்ல ஈட்டிய பொருத்தி இருந்தோம். ஒரு தடவை மோதினதுமே யானைகள் வெறிப்பிடிச்சு திரும்பி ஓடிருச்சு. இப்போ மானவர்மர் யானைகளுக்கு இரும்பு உலக்கைகள் வச்சு கதவுகளை பிளக்கவும், கடப்பாறைய வச்சு கோட்டை சுவர்களை இடிக்கவும், தீவர்த்தி பந்தங்களை கோட்டைக்குள்ள வீசி எரியவும் பழக்கியிருக்காருன்னு பரஞ்சோதி சொன்னாரு. ஆஹா, இந்த மாதிரிலாம் யானைப்படையை யூஸ் பண்ணிக்கிட்டதா நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு ஆதித்தவர்மன் சொன்னான். சேனாதிபதி பரஞ்சோதிக்கு மானவர்மர் கிட்ட தனிப்பட்ட முறையில எந்த விரோதமும் கிடையாது. மாமல்லர் அவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காருன்னு கொஞ்சம் அதிருப்தியா இருந்துச்சு. அதனால இப்போ மாமல்லர் மானவன்மனை பத்தி அலட்சியமா பேச ஆரம்பிச்சதும் இப்போ பரஞ்சோதியே அவருக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான் மானவர்மனை திருப்பி அனுப்ப வேணாம்னு சொல்றேன். யானை படைக்கு இப்படி பயிற்சி கொடுத்து தயார்படுத்தினவருக்கு அந்த யுத்தத்துல கலந்துக்கணும்னு ஆசை இருக்காதான்னு பரஞ்சோதி சொன்னாரு. இப்படி அவங்க பேசிட்டு இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய அரச மரத்துல ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு. அந்த மரத்துல அடைக்கலத்துக்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் ரெக்கைகளை சடசடன்னு அடிச்சுக்கிட்டு பறந்து மறுபடியும் கிளைகளுக்கு போய் கூச்சலிட்டு இருந்துச்சு. அந்த மரத்துக்கு திடீர்னு என்ன ஆச்சு? காட்டு மிருகம் ஏதாச்சும் அதுல ஏறிடுச்சா? பறவைகள் ஏன் இப்படி அலறுதுன்னு மாமல்லர் கேட்டதுக்கு சத்ருகனன் அதை உத்து பார்த்துட்டு, காட்டு மிருகம் இல்ல பிரபு, 2 கால் மிருகம் அந்த மரத்துல இருந்து இறங்கிட்டு இருக்குன்னு சொன்னான். உடனே அங்க காவலுக்கு இருந்த வீரர்கள் கிட்ட, அந்த அரச மரத்துல இருந்து ஒருத்த இறங்கி வரான், அவனை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சத்ருகனன் சொன்னான். உடனே வீரர்கள் அங்க வேகமா போய் அவனை கூட்டிட்டு வந்தாங்க. பிரபு, இது வாதாபி ஒற்றன்னு வீரர்கள்ல ஒருத்தன் சொன்னான். மாமல்லரும் பரஞ்சோதியும் கல்லீர்னு சிரிச்சாங்க. ஏன்னா அந்த வீரர்கள் கூட்டிட்டு வந்தது நம்ம குண்டோதரனை தான். குண்டோதரா, என்ன இது? எதுக்கு நீ உன்னை வாதாபி ஒற்றன்னு சொன்னன்னு பரஞ்சோதி கேட்டாரு. ஆமா சேனாதிபதி, நான் சொல்றது உண்மைதான். வாதாபி ஒற்றன்னா வாதாபிக்கு போயிட்டு வந்த ஒற்றன்ற அர்த்தத்துல சொன்னேன். உடனே இவங்க என்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க பிடிச்ச இடமெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னான். ஆமா, அந்த மரத்துல ஏறி என்ன பண்ணிட்டு இருந்த? எவ்வளோ நேரமா அங்க உட்காந்துருக்கன்னு சக்கரவர்த்தி கேட்டாரு. பிரபு, நேத்து நைட்டே நான் இங்க வந்துட்டேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா நம்ம சைன்யம் வந்துட்டு இருந்துச்சு. உடனே மரத்துல ஏறினவன் தான். இவ்வளோ நேரமும் நம்ம சைன்யத்தை எண்ணி கணக்கு பார்த்துட்டு இருந்தேன். வாதாபி புலிகேசியை ஜெயிக்க இந்த சைன்யம் போதுமானோ யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னான். என்ன முடிவு செஞ்ச? இந்த சைன்யம் போதுமான்னு சக்கரவர்த்தி கேட்டாரு. சுவாமி, அதை பத்தி எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா நாம வாதாபிக்கு போய் சேர்றதுக்குள்ள அஜந்தா குகைக்கு போயிருக்க புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபிக்கு திரும்பி வரணுமே. அவர் வெளியில தங்கிட்டா என்ன பண்றதுன்னா கவலைப்படுகிறேன் என்றான் குண்டோதரன். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.